வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஏப்ரல் 21 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே தவமும் அறமும் என்கிற தலைப்பில் நம்மை சிந்திக்க சொல்கிறார். திருமூலர் சொல்கிறார், திளைக்கும் வினைகடல் தீர்வுறு தோணி கலைப்பினை நீக்க இரு வழி உண்டு, கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் மேலோன் விளைக்கும் தவமும் அறமுமே துணையாகும் என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார். அந்த வகையிலே தவமும் அறமும் என்பது பற்றி தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் சொல்வது என்னவென்றால், தவம் என்பது ஒரு மனிதனை இறைவனை உணர்ந்து கொள்வதற்காக, இறைநிலையோடு உறைந்து உறைந்து பழகி கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அறம் அல்லது அறநெறி என்று சொல்லப்படுவது எதற்காக என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய செயலிலே தூய்மையை ஏற்படுத்திக் கொள்வதற்காக. இந்த தவத்தினையும் அறத்தினையும் மக்களுக்கு போதிப்பதற்காகத்தான் இதுவரையில் பிறந்த மதங்கள் எல்லாம் பாடுபட்டு கொண்டு வந்திருக்கின்றன. அதனைத்தான் பல்வேறுபட்ட வழிகளிலே அவைகள் மக்களுக்கு போதித்து வந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் இந்த தவமும் அறமும் தான் ஒரு மனிதனை சக மனிதர்களோடு ஒத்திசைவோடு, ஆர்மனி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அந்த அளவிற்கு தான், சமுதாயம், இயற்கை என்கிற அந்த 3 நிலைகள் இருக்கிறது அல்லவா, சமுதாயத்தோடும் இயற்கையோடும் ஒத்தும் உதவியுமோடு ஒத்துசைவோடு ஹார்மனியோடு வாழ்வது என்பது எப்பொழுது என்றால், எப்பொழுது ஒரு மனிதன் தவத்தையும் ஏற்றி அறநெறிகளையும் கடைபிடித்து வாழ்கிறானோ அப்பொழுதே முடியும் என்கிற வகையிலே இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் சொல்கிறார், இன்றைக்கு மக்களுக்கு போதிக்கப் போகும்போது அவ்வளவு சிரமங்கள் இல்லை. மிக எளிய முறையில் விஞ்ஞானம் வளர்ந்துவிட்ட காலத்திலே தவ முறைகளை சொல்லிக் கொடுத்து விடலாம். அதே போல் மிக எளிமையாக இருக்கிற இந்த ஓமைகள், உபகரணங்கள், அவைகளை கொண்டு ஒரு செயல் செய்தால் என்ன, எப்படி அது விளைவாக மாறுகிறது என்பதனை சொல்லி வினை தூய்மையை நாம் அவர்களுக்கு மிக எளிமையாக சொல்லிக் கொடுத்து விட முடியும் என்று அருள் தந்தை அவர்கள் குறிப்பிடுவதை சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.